எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நடிகை தர்ஷா குப்தா மேடம் வந்துட்டு சொல்லியிருக்க விஷயம்லாம் தற்போது வந்துட்டு ஊரே கைக்குட்டி சிரிக்குது. அதாவது பணத்துக்காக இவங்க வந்துட்டு கண்டதெல்லாம் பண்ண மாட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு கமெண்ட்ல எல்லாம் காரி காரி துப்ப ஒரு கட்டத்தில் வந்து கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்மளுடைய தர்ஷா குப்தா. இது சம்பந்தமாக அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க வந்துட்டு சமீபத்தில் ஒரு செயலியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் இவங்க கூட வீடியோ கால் பேசினா 6000 ரூபாய். ஆனால் எதுக்காக பாருங்களா அந்த வீடியோ கால், அதாவது யாருக்காவது வந்துட்டு பர்த்டே விஷஸ் பண்ணோம், மேரேஜ் ஆனிவர்சரி விஷஸ் பண்ணோம், இதுக்கு தான் வந்துட்டு அவங்க வீடியோ காலில் 6000 ரூபாய் வாங்கினாங்களாம். இல்லை எனக்கு புரியல, இவங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளா 6000 ரூபாய் கொடுத்து இவங்க கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணி எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க, இல்லை வேற யாருக்கா பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த 6000 ரூபாய்க்கு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு சூப்பராக ஏதாவது கிஃப்ட் பண்ணிட்டு போயிடலாமே. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க எதுக்காக வந்துட்டு அதில் ஸ்பெஷல் வீடியோ கால்ஸு ப்ரோ அதெல்லாம் எதுக்காக வச்சுருக்குறாங்கன்னே தெரியல. அதெல்லாம் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. இது கூட பரவாயில்ல, சப்ஸ்கிரிப்ஷனில் உச்சக்கட்ட கவர்ச்சியாக வந்துட்டு ஆடைகளை போட்டு அதன் மூலமாக வந்துட்டு காசு சம்பாதிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க சப்ஸ்கிரிப்ஷனில். இப்போ இவங்க என்ன சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இத்தனை ஆண்டு காலமாக என்னை நேசித்து வந்தவர்களிடம் நான் எப்படிப்பட்டவள் என்பதை விளக்க வேண்டிய நிலை வரும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏம்மா, நீ யார்கிட்டையுமே போயிட்டு விளக்கணும்லாம் அவசியம் கிடையாது. தர்ஷா குப்தான்னு சொன்னாலே சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் இவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யார்கிட்ட போய் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. அதாவது வந்துட்டு மேடம் இந்த செயலியில், அதாவது வீடியோ கால் பேசினா வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரம்பித்தாங்கல்ல, அதுக்கு தான் பல பேர் வந்துட்டு இவங்களை பயங்கரமாக பேசியிருப்பாங்க போல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க சுற்றமும் நட்பும் கூட அப்படி பேசியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. அதுக்காக தான் பதறி வச்சு போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோவை இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். அது மட்டும் கிடையாதுங்க, என் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த மதிப்புகளுடன் தான் நான் வாழ்ந்து வருகிறேன். நான் கவர்ச்சியான புகைப்படங்களை பகிரலாம், ஆனால் எனக்கென்று சில எல்லைகள் உள்ளன. அந்த அளவிலான பணமோ அல்லது புகழோ வந்தாலும் அந்த எல்லைகளை நான் ஒருபோதும் கடக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எது தப்பாக இருந்தாலும் கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சுல. இவங்க லிட்ரலி பார்த்தீங்கன்னா கவர்ச்சி அப்படின்றத தாண்டி ஆபாசத்தில் இறங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. செமிநியூட்லேருந்து லிட்ரலி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னென்னவோ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்காக. இப்போ வந்துட்டு நான் அப்படிப்பட்டவங்க கிடையாது, நான் பணத்துக்காக கண்ட இதுவெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு என் எல்லை தெரியும் அப்படின்னா எப்போவோ நீங்கள் எல்லை கடந்து போயிட்டீங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது எந்த மாதிரி எனக்கு தெரியல. இவங்களை பற்றின விமர்சனங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ இறங்கி வந்து இந்த விமர்சனத்துக்கெலாம் பதில் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் போட்டு நல்லா வறுத்து எடுக்க கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிட்டும் போயிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க அந்த வீடியோ கால் அந்த வீடியோ விஷயம், ஸோ அதுக்கு வந்துட்டு 6000 ரூபாய் வாங்குறது இதெல்லாம் கூட ஒன்றும் பெருசாக மக்கள் வந்துட்டு கண்டுக்கல. ஏன்னா நிறைய பேர் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் இறங்கிட்டாங்க. ஆனால் வாண்டடாக வந்துட்டு இல்லை நான் அப்படிப்பட்டவங்கலாம் கிடையாது, பணத்துக்காக நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னும் பயங்கரமாக வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ரொம்ப அடி லெவலில் போய் ரீச் ஆகி நல்லா தீய வச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்துவங்களை. ஸோ மக்களே, தர்ஷா குப்தா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்கப்பா. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.